ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலை வணக்கம். மணி இப்போ ஆராய்ச்சி. வழக்கமாக அந்த நேரத்தில் நான் புறாவை திறந்து விட மாட்டேன். உங்களுக்கு தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ வாக்கிங் போகும்போது அப்படியே ஒரு வீடியோ எடுத்தால் அப்படி இருக்கும். நம்ம யூடியூப் எடுத்து போட்டதில்லை. அது மாதிரி தான் நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்து போகிறேன். அதுவும் காலையில். இது வந்து 4 வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ காலமாக நான் வீடியோ எடுக்கிறேன். சரிங்களா? இவ்வளோ நாள் காலையில் ரொம்ப மத்தியானம் சாயந்தரம் தான் இருப்போம். தான் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு நாய் நம்ம புறா கூட்டுக்கு பக்கத்தில் எப்போதுமே காவலாக இருக்கும். சோறு போட்டதுனால இங்கே கிடக்கிறாப்புல வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரமாக சத்தம் போட்டுகிட்டே இருந்துச்சு. கோழி குஞ்சு சத்தம் மாதிரி இருந்துச்சு. பட் அதில் குஞ்சு சிக்கு பொறிச்சதுனால சத்தம் போட்டுகிட்டே இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் சத்தம் போட்டுருக்கு. குஞ்சுக்கு இற விட்டு போல இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு நேரம் தான் திறந்து விடுறது. காலையில் திறந்து விடுறது, சாயந்தரம் மட்டும் தான் திறந்து விடுறது. ஸோ அதான் ரொம்ப நேரமாக சத்தம் போட்டுச்சு. அதான் என்னென்னு தெரியல. இப்போ லைட் அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுவும் பிரச்சனையாக பூனைங்கன்னா வந்துருச்சா? பூனை வரது வாய்ப்பு இல்லைன்னா பக்கத்தில் நாய் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம புதுக்கூண்டில் வந்து ஒரு புறா, ஆண் புறா, அது திறந்து விட்டுருவோம். சரிங்களா? திறந்து விட்டாலும் இப்போ போகாது. ஏன்னா காலையில் திறந்துட்டு பழக்கம் விட்டல, அப்படியே நிற்கும் பாருங்களேன். திறந்து விட்டாலும் அப்படியே போகாது. நான் அது என்ன சொன்னேன், கரெக்டாக சொன்னோன்னா இல்லையா? அப்புறம் கையில் தான் பிடிச்சி விடணும். திறந்து விட்டோம் அப்படியே. காலையில் பனியில் வந்து புறாக்கள்லாம் பழக்காது. கொஞ்சம் வெயிலானது தான் படுக்கும். ஸோ நான் தான் சொன்னேன், ஃபஸ்ட் டைம் அப்போ தான் 6 மணிக்கு திறந்து. நிலா கூட அப்படியே இருக்க பாருங்க. எனக்கு நிலா பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நிலா கூட நம்ம முறையில் 6 மணி, கரெக்டாக 6 மணி ஆகுது. நிலா கூட நம்ம முறையில் இந்த ரேட்டில் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம திறந்து விட்றோம். ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், உங்களுக்கு ஒன்றும் முடியாது. ஸோ அடுத்து வந்து கோழி குண்டு இருக்குது. கோழி லாஃப்ட் நான் உங்களுக்கு திறந்து காமிச்சதில்லை. அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். மெயினாக காரணம் வந்து கோழிக்கண்டி தான் போட்டுது. ஸோ கோழி லாஃப்ட் வந்து நம்ம திறந்து உங்களுக்கு நான் காமிச்சதில்லை. ஸோ அதுக்காண்டி நான் வந்து இப்போ கோழியை போய் திறக்கலாமா? கோழியை திறக்க போகிறோம். இப்போ தான் நம்ம கூண்டு புறா கூண்டு வாங்க கோழியை போய் திறக்கலாம். சரிங்களா? இது வந்து கோழி. சரிங்களா? நம்ம நாட்டுக்கோழி நிறையா வளர்க்குறோம். நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். நாட்டுக்கோழி குஞ்சு, நாட்டுக்கோழி தரமான எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி. எந்த ஒரு கிராஸும் கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இதெல்லாம் பெட்ட கோழிகள். கீழே குஞ்சு இருக்குது. அதை நான் திறந்து விடல, ஏன்னா லாக்கில் இருக்குது. அது வீட்டில் உள்ள வந்து நான் திறந்துக்கணும். ஸோ உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ இருக்குது. இதெல்லாம் புது கோழிகள், அதெல்லாம் இப்போ திறக்க முடியும். நல்லா இருக்குல்ல? இப்போ பாருங்கள், இந்த நிலா வெளிச்சம் கூட நம்ம முறையில் அப்படியே இருக்குது. செம்மையாக இருக்குது. இந்த இதில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கிறேன்னு. இத்தனை வருஷத்தில் யூடியூப் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த லொக்கேஷன், இந்த கிளைமேட்டுக்கு நான் எடுக்கிறேன் வீடியோ. செம்மையாக இருக்குல்ல? ஸோ ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மாட்டேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் உங்களுக்கு ஒவ்வொரு கருத்துக்களும் எனக்கு முக்கியம். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.